வணக்கம். உங்க எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல்ல பல விதமான வெஜிடேரியன் ரெசிபீஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது சிம்பிள் ரெசிபீஸ், ஈஸியா பண்ற மாதிரி, சீக்கிரமா பண்ற மாதிரி, அதே சமயம் ஹெல்தியாவும் இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் தான். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். எந்த விதமான ஃபேன்சி இன்கிரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சரி, இன்னைக்கு எதை வச்சு என்ன ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதாவது இங்கே கத்திரிக்காய் ரொம்ப ரேராக தான் நல்ல கத்திரிக்காயாக கிடைக்கும். அதாவது யூஎஸில் அது பெரிய சைஸ் கத்திரிக்காய் கிடைக்குமே தவிர இந்த சின்ன கத்திரிக்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். எனக்கு ரொம்ப இந்த சின்ன சைஸ் கத்திரிக்காய் எனக்கு கிடைச்சது. இந்த தடவை பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப நல்ல குட்டி குட்டி பிஞ்சு கத்திரிக்காயாக கிடைச்சது. ஸோ இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இது எந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னா ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு பவுடர் பண்ணிக்க போகிறோம். அந்த பவுடரும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ஸ் அதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பொடியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். எந்த பொடி, என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிற காம்பை எடுத்து போட்டுடுங்க. சில பேர் இதை போடுவாங்க, சில பேர் அதில் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்கு நம்ம சேஃபாக அதை கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமாக கட் பண்ணாதீங்க, கீழே வரையும் கட் பண்ணாதீங்க. இதை பாதி இப்படி நாலாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இந்த மாதிரி ஓகே. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியணும். அதாவது ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கா, கத்திரிக்காய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ கீழே கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மேலே இப்படி நாலாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கத்திரிக்காயும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான். ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன நம்ம வறுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மல்லி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதான் ட்ரை கொத்தமல்லி விதைகள் 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக மிளகு, ஒரு 4-5 மிளகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறமா இதை பொடி பண்ணிக்க போகிறோம். சேர்த்தே வறுத்துக்கலாம். நான் ஒவ்வொன்றா போட போகிறேன். ஓகே. சில்லி தவிர பாக்கி எல்லாம் போட்டுடலாம். வரமிளகாய் மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கான பவுடர். இதுதான். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அதை நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் எள்ளும் நிலக்கடலையும் கூட சேர்த்துக்கலாம். நான் எங்கள் அம்மா அதை சேர்க்க மாட்டாங்க. அதனால் என்னோடய ஸ்டைலும் அதே மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது நோ ஆனியன், நோ கார்லிக், ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த ஹேண்ட் கிரைண்டரில் தான் பொடி பண்ணிக்க போகிறேன். நம்ம பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
நாம் இதோட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொடியாயிடுச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குது வாசனை. நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு தேவையான அளவு பொடி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. அந்த பொடி மிச்சம் இருந்தது வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எந்த கார பொரியலுக்கு வேணாலும், என்ன எனி கைண்ட் ஆஃப் ஸ்பைசி ஃப்ரைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொட்டேட்டோவோ இல்லை வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எந்த கடாயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோமோ, இந்த பவுடர் பண்ணுறதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக விடணும். அதனால் நான் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்தராக நீங்கள் பண்ணும்போது எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, பெருங்காயம். பெருங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, டைஜஷனுக்கும் நல்லது, ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இதில் பாக்கி இருக்கு இல்லையா, அந்த பொடியெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் இதோட நான் போட்டுட்டேன். இதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பொடியிலையும் உப்பு போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இத்தினோண்டு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சம்டைம்ஸ் காரல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து தெரியாது நமக்கு, அதனால கொஞ்சமாக புளி தண்ணி. இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், இது குட்டி டீஸ்பூன் தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ப்ளஸ் நம்ம பொடி எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் நேரம், ஒரு 5 to 10 minutes, ஒரு 10 minutes குக் ஆனால் போதும். இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது மோர் குழம்போட ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது இப்படியே நீங்கள் வந்து ஒரு நல்லா ஹாட் ரைஸில் நெய் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போதும் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே 1-2 கத்திரிக்காய் அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் இப்போ தான் திருப்பி விட்டேன். கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி குக்காக இருந்திருக்கணும். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச். அதாவது பூசணிக்காய் மோர் குழம்பு, ஸ்டஃப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.